ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தெரியிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து மில்க் கொடுத்து கீழே போங்க, லைப்ரரி இருக்குது, அங்கே போய் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு பசங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி கீழே போனேன். அங்கே செமையான சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். இங்கே வந்து முக்கால்வாசி வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இருக்கிறதுனால எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து மொபைலில் வந்து ட்ரான்ஸ்லேட் போட்டு போட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இது வந்து காமன் லைப்ரரி. இதில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது. அதில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 8th ஃப்ளோரில் வந்து காமன் லைப்ரரி வச்சுருக்குறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த ரூமு. அங்கே வந்து நிறையா சில்ட்ரன்ஸ் படிக்கிற மாதிரி புக்ஸு, அது மாதிரி நிறையா ப்ளே திங்ஸு, பசில்ஸு இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போனால் அவங்க ரிலாக்ஸாக படிச்சுட்டு விளையாடிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து எங்கேயும் வெளியிலலாம் போக முடியாததுனால இந்த மாதிரி இங்கே கீழே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வருவோம். அப்புறம் அங்கே படித்து முடித்த உடனே அம்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாமா அப்படின்னாங்க. பில்டிங் சுற்றி 8th ஃப்ளோரில் வந்து வாக்கிங் ஏரியா இருக்குது. அதில் தான் நடந்து வந்தோம். இங்கே பார்த்தோன்னையும் போட் நின்னதுனால இது வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து பெரியவங்களுக்கு, அந்த சைடு வந்து சின்னவங்களுக்கு. இதில் போய் விளையாடுறங்கம்மா அப்படின்னாங்க. அதனால் வந்து சரி கொஞ்ச நேரம் விளையாட்டுன்னு சொல்லி விட்டாச்சு. பயங்கரமான சேட்டை. அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் 2 பேரும் ஏற்கனவே வந்து கோல்டு. இன்றைக்கும் போகலாமா ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி ஓடி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இதில் வந்து அவுட்டர் சைடில் வந்து எங்கள் வீடு இருக்குது. இது வந்து இன்னர் சைடு. இங்கே வந்து உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல், அவுட்டர் சைடில் வந்து ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் சின்ன பையன். செமையான சேட்டை பண்ணுவான். விளையாடி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 45 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 2 ஸ்ப்ளிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு சைடு வந்து ஏ பிளாக், ஒரு சைடு வந்து பி பிளாக். நாங்கள் இருக்கிறது பி பிளாக்கு. இது வந்து 8th ஃப்ளோர்லேருந்து மேலே. இது தான் வந்து பில்டிங். இம்பீரியல் கிராண்டு பில்டிங் நேமு. ஆனால் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா இருப்பாங்க. சேஃபு. அது வெளி பர்சன்ஸ் யாரும் உள்ளே வர முடியாது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது ஒரு சேஃப்டியான பிளேஸு. ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வந்து தனியாக ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தனியாக இருக்கிறதுனால இது வந்து சேஃப்டின்னு சொல்லி நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து இது எடுத்தோம். நல்லா குழந்தைங்களும் வந்து வந்த புதுசில் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து டைம் பாஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ளே கிரவுண்டு, எல்லாமே இருக்கிறதுனால ப்ளே ரூம்னு தனியாக இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், சமாளிக்க முடியும் குழந்தைங்கள வச்சுட்டு தனியாக அப்படின்னு சொல்லி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம். இதுலேயே வந்து நிறையா ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து தமிழ் ஃபேமிலி. அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வீடை வந்து சூஸ் பண்ணோம். இன்றைக்கி எல்லாம் விளையாட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு சமைச்சோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை, சாப்பாடு, பச்சைப்பயிறு பருப்பு, ரசம் எல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அரிசியை ஊற வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு செஞ்சுக்கலான்னு சொல்லி அரிசியை ஊற வச்சுட்டு தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் முறுக்கு ஹஸ்பண்ட் அமுத்தி கொடுத்தாங்க. நான் வந்து முறுக்கு செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க இருந்துட்டு அம்மா மீன் குட்டியே போட மாட்டேங்குதும்மா, மீன் வேறு வாங்கித்தாங்கன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மீன் ஷாப் தான் போனோம். போயிட்டு 4 ஃபிஷ், மௌலி ஃபிஷ் வாங்கினோம். 2 ஃபீமேல், 2 மேலு. ஆல்ரெடி 2 இருந்தது. ஆனால் அது வந்து குட்டியே போடலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி புதுசாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு வந்து பக்கெட்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் விட்டு திரும்பவும் எப்போம்மா குட்டி போடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த ஃபிஷ் வந்து இது தான், இந்த ஃபிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.